இதில் ரஷ்ய அதிபர் புத்தினோட ஒர்க்கு தான் அதிகம். அவர் தான் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் மாட்டி விட்டுட்டு இருக்காரு எல்லாரையும். புட்டின் அதை விட பெரிய ஆள். மொசாத்தெல்லாம் விட வந்து கேஜிபியோட ஹெட்டார். அவர் இப்போ ஜெர்மனில் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரஷ்யாவோட வேலை தான். அமெரிக்காவே சீர்குலைக்கணும் அரசியலை சொல்லி இது, அதாவது இவங்கெல்லாம் பண்ணது உண்மைதான். இவங்களை சிக்க வச்சது பூரா புத்தின் தான். புத்தினோட மாஸ்டர் பிளான். ட்ரம்ப் சலனமே இல்லாமல் இருக்காரு சார். அதாவது தெரியாமல் செய்கிறவன் தான் பதறிடுவான். ஐயோ மாட்டிடுவாங்க. தெரிஞ்சு செய்கிறவன் பதறான். இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை வந்து சைனாவில் செய்ய மாட்டாங்க. சைனா வந்து ஒரு கலாச்சார அடிப்படை கொண்ட ஒரு நாடு. இந்தியா மாதிரி இந்தியர்கள்லாம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்தியாவில் இயக்குநர்கள் பேர் அதெல்லாம் இவங்க சேர்த்து விட்டுருக்கு. எல்லாம் இப்போ வேறு ஏதாவது ஒரு நடிகர் பேரை சேர்த்து விட்டாங்க. இப்போ கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அதை சேர்த்து விட கூட 100 ரூபா 150 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் சேர்த்துக்குவாங்க. டைரக்டர்லாம் பாவம் பேட்டா தான் தலை. மோடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை தான் கட்டி பிடிச்சி வேற யாரையும். அவன் மோடி கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதை வச்சு சொல்கிறேன் இவன் இவ்வளோ மோசமானவன், உனக்கு என்ன அவனோட வேலை அப்படின்னு பார்த்துருக்காருன்னா எதாவது அம்பானிக்கு எதாவது பண்ண முடியுமா 1000 கோடியில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவன் நீங்கள் வாங்க பண்ணலாம், தீவுக்கு வாங்கன்னு இருப்பாங்க. நல்ல வேலை போல. ஓகே போயிருந்தாங்க. இங்கே சீமான் பேர்லாம் கூட அதில் லிஸ்ட்டில் வச்சாங்க. இல்லை சீமான்லாம் அது வந்து சார். இன்னொரு பக்கம் இப்போ ட்ரம்ப் ஈரான் கூட அந்த பஞ்சாயத்து வேறு போயிட்டு மாமாக்காரனால உலக போகிற அந்த போச்சு. எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுனால அப்படியே ஆஃப் ஆகி போய் நிற்கிது எல்லாம் பாதியில். இப்போ நமக்கே 18% குறைச்சது கூட இந்த ஃபைல்ஸ் ஒரு காரணமாக பேசப்படும் போது அதுக்கு தான் ஜிக்கு மாலை போட்டாங்க தெரியுமா? இல்லை மோடி மிரட்டதா இல்லை மோடி ஜிக்கு மாலை போட்டாங்க. இல்லை இந்த இது இவ்வளோ இதாக தீர்த்து வச்சுட்டீங்க. 80% வந்ததுக்கு. ஆமாம் தீர்த்து வச்சாரு ராஜதந்திரி அவர். எவனையோ போய் கட்டி பிடிக்க, அவனை அமெரிக்காக்காரன் கொல்ல, அவன் பெரிய மாமாக்காரன் தெரிய புரியுது அவனுக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி பேராயிடும். எவனோ ஏதோ பண்ண இவங்களுக்கு நேரம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி தான் எனக்கு. இதில் ரஷ்ய அதிபர் புத்தினோட ஒர்க்கு தான் அதிகம். அவர் தான் பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் மாட்டி விட்டுட்டு இருக்காரு எல்லாரையும். இல்லை அதாவது என்னன்னா, இப்போ இது வந்து மொசாத்தோட வேலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சம்மந்தப்பட்டவர் யூதனாக இருக்கான், இஸ்ரேலோடைய தொடர்பு வச்சுருக்காங்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புட்டின் அதை விட பெரிய ஆள். மொசாத்தெல்லாம் விட வந்து கேஜிபியோட ஹெட்டாக இருந்தது. அவர் இப்போ ஜெர்மனில் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனில் ஒரு டிவிலையும் மேகசின்லேயும் பிரேக்கிங் போட்டிருக்கேன். இது வந்து ரஷ்யாவோட வேலை தான். அமெரிக்காவே சீர்குலைக்கணும் அரசியலை இதையும் சொல்லி இது, அதாவது இவங்கெல்லாம் பண்ணது உண்மைதான். இவங்களை சிக்க வச்சது பூரா புத்தின் தான். புத்தினோட மாஸ்டர் பிளான், கேஜிபியோட மாஸ்டர் பிளான். கேஜிபி கிடையாது, கேஜிபி உடஞ்சி வேறு பேர் வச்சுட்டாங்க. இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, அவங்களோட வேலை புத்தினோட வேலை தான் இவங்களா கிளப்பி விடுறாங்க. அப்போ எது உண்மைன்னு தெரியல. கேஜிபி பண்ண வேலையா, அதாவது சார் கேஜிபி இப்போ கிடையாது, புத்தின் பண்ண வேலையா, ரஷ்ய உளவுத்துறை வந்து ஏன்னா ரொம்ப ஆட்டம் போடுறான். அமெரிக்காவில் தாண்டி வந்தால் நம்பர் 1ன்றான், நம்ம காசை பிடிங்கி வச்சிடறான், பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, ஆட்டமாக ஆடுறான், எவனையோ போய் தூக்கிட்டு வந்துடுறான், வெளியாட்கள் வரக்கூடாதுன்றான், ரொம்ப அநியாயம் பண்ணுறான்னப்ப இறக்கி விட்றான், அவன் அடிச்சு தூக்கிடான்னு சொல்லி பண்ணிட்டான்றாங்க. ஆனால் பண்ணது உண்மை தானே? இப்போ அதுதான் ஒரு கேள்வி, 2 கேள்வி. அது புத்தின் பண்ணாரோ மொசாத் பண்ணா, இவங்க போனது உண்மை தானே? ட்ரம்ப் சலனமே இல்லாமல் இருக்காரு சார். ட்ரம்ப் அதாவது தெரியாமல் செய்கிறவன் தான் பதறிடுவான். ஐயோ மாட்டிட்டாங்க. தெரிஞ்சு செய்கிறவன் பதற மாட்டான். புடிச்சாங்க சார் ஏதாவது மாற்றி விட அப்படின்ற மாதிரி. ஓகே, இல்லை எந்த அளவுக்கு போகும் சார் இந்த விஷயம்? இது எந்த அளவுக்கு போகுன்றது, இது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்தா இருக்கு. இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு, வச்சு ஊதிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அமெரிக்கர்கள் மட்டும்தான் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்தவன்றதுனால அவனுக்கு ஈஸியாக அமெரிக்கர்கள் தானே கிடப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை வந்து சைனாவில் செய்ய மாட்டாங்க. சைனா வந்து ஒரு கலாச்சார அடிப்படை கொண்ட ஒரு நாடு. இந்தியா மாதிரி இந்தியர்கள்லாம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி தப்பே ஒரு மாமாக்காரன் கூட இல்லையா, ப்ராஸ்டியூஷன் நடக்கலையா நடக்கும், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த மாதிரி ஒரு அது வந்து இவ்வளோ பெரிய நாடு, 150 கோடி பேரில் ஏதோ ஒரு 10,000 நாய்ங்க இருக்கும், 5,000 நாய் அது இருக்கிறது தான். ஆனால் அவன்கிட்ட ஒரு பாப்புலேஷனே 1.5 கோடி தான். அதில் வந்து 25 லட்சம் பேர் இப்படி தான் இருப்பான். எவனையா சிக்க வைக்கிறது, எவனை கவுக்கிறது, எவனை ஆட்டையை போடுறது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதனால தான் அது வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படி நீங்கள் சொல்கிற ஆளுமே பொருளாதாரத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஆட்கள். இவங்களே இப்படி இருந்தாங்கன்னா உலக பொருளாதாரம் எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக போயிடாதா அவங்க பண்ணுற விஷயங்கள்னால? அவங்களே சைக்கோ தானே அது. அதாவது ஒரு 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 தியரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா சராசரி மனுஷனாக இருந்தீங்கன்னா ஆகவே முடியாது. ஒன்று நார்சிஸ்டாக இருக்கணும், இல்லை சைக்கோவாக இருக்கணுன்ற கொடூரமான மனநிலை படத்தை மட்டும்தான் கோடீஸ்வரனை மல்டி மில்லியனர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தியரி இருக்குது.
இல்ல சார் அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்தியாவில் நல்ல இயக்குனர்கள் பேர் அதெல்லாம் இவங்க சேர்த்து விட்டது. எல்லாம் இயக்குனர்கள் அவங்க சேர்க்கவே மாட்டாங்க. இயக்குனர்களுக்கு சம்பளமே தர மாட்டாங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு நடிகர் பேரை சேர்த்து விட்டேன், இந்த இப்போ கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் சேர்த்து விட கூட 100 150 கோடி சம்பளம் வாங்குறாரு, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் சேர்த்துக்குவாங்க. அவங்க டைரக்டர்லாம் பாவம் பேட்டா தான் தருவாங்க. ஓகே, நல்ல நம்ம இந்தியாவில் பிரதமர் வரைக்குமே பேரை கொண்டு போய் இழுத்து விட்டாங்க. பிரதமர் வரைக்கும் ஏன் பேரை இழுத்து விட்டாங்கன்னா அது எப்படின்னா, அது ஒரு டெக்னிக். எப்படின்னா இவனை ஹைப்பில் ஏற்றுறது, அப்படி கொடுக்குறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி அப்படி அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு இவரை சந்திச்சார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எல்லோரும் கற்பனை குதிரையை தட்டி விட்டுருவான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப மோசம் அப்படின்றாங்க, ஐயோ தான் இதுக்கு 3வது கல்யாணங்க, 2 டைவர்ஸ் ஏற்கனவே, 3வதாக ஒருத்தனை டைவர்ஸ் பண்ணிடுச்சு, அந்த இதில் அந்த பையன் அந்த செக்ஸ் வீடியோ வெளியாச்சுல அது இதுதான் அப்படின்னு ஒருத்தியை ரொம்ப மோசமாக சொல்லிவிட்டு அன்னைக்கு கூட கிறிஸ்டி பேசிகிட்டு இருந்தாப்புல அந்த பிள்ளைகிட்ட வளசர வாக்கத்தில். அப்படிங்கும்போது என்ன ஆகும் சொல்ல பார்க்குறேன், என்ன நினைப்பான் நினச்சேன் கிறிஸ்டி எப்படியா இருந்தாலும் இந்த இது எப்படி சொல்லுவாங்க, பண்ணக்கூடிய ஆள் தான்ப்பா, பண்ணக்கூடிய ஆள் தான். அப்போ வந்து ஒருத்தர் மோசமாக சித்தரிச்சுட்டு ஒருத்தர் கொட்டி லைட்டாக கோர்த்து விட்டாங்கன்னா அவனே கற்பனை பண்ணிக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட அந்த பொண்ணு வழி கேட்டிருக்கும், நீங்கள் வளசர வாக்கத்தில் பைக்கில் வரும்போது அண்ணான்னு தான் கேட்டிருக்கும், ஏன்னா இந்த ஸ்டுடியோ எங்கன்னா இருக்குன்னு கேட்டிருக்கோம். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, தூரத்தில் ஒருத்தன் பார்த்துருவான். போகிற கிறிஸ்டி பைக்கை நிறுத்தி இவட்ட பேசுகிறேன், பயங்கர மோசமான ஆளாச்சா, ஒருத்தியை விட மாட்டாளே, இதெல்லாம் வீடியோலாம் வெளியாகிருக்கு, இவளுக்கு கிறிஸ்டிக்கு என்ன சம்மந்தம், இப்படிதான் கோடம்பாக்கத்தில் வீடு இருக்குது கிறிஸ்டி வீடு, ஆனால் வளசரவாக்கத்தில் அவளை வந்து அந்த முக்கில் நின்று பேசிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஏதோ வர சொல்லியிருக்காங்க. இப்போ கதையை கட்டி விட்ருவாங்க. ஓகே, கட்டி விட்டால் அது பயங்கரமாக போய் பல இடத்துல பரவிடும். இப்போ இன்னொருத்தர் சொல்லுவேன், ஆமாம் நான் அன்னைக்கு கூட பார்த்தேன் தேனாம்பேட்டை கிட்ட கிறிஸ்டி இதே மாதிரி தான் வந்து நின்றுருந்தாப்புல அப்படின்வாங்க. இப்படி பரப்பி விட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒன்றுனா கம்பி கட்டுற கதையை சேர்த்து விட்றாங்க. எல்லாம் இந்த மாதிரி தான் இப்போ மோடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை தான் கட்டி பிடிச்சி வேற யாரையும் அவன் மோடி கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான், அதை வச்சு சொல்கிறேன் இவன் இவ்வளோ மோசமானவன், உனக்கு என்ன அவனோட வேலை அப்படின்னு. ஓகே, ஆனால் இவர் வந்து என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவில் ஒரு தொழிலதிபர் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு. மோடிஜி வந்து பிஸ்னஸ் பைத்தியம், ஏதாவது அம்பானிக்கு ஏதாவது இவனை வச்சு பண்ணலாமான்னு போயிருப்பாப்புல. அவர் போய் சும்மா ஜஸ்ட் பார்த்துருக்காருன்னா ஏதாவது அம்பானிக்கு ஏதாவது பண்ண முடியுமா ஒரு 1000 கோடியில் அப்படின்னு கேட்டிருப்பாப்புல. அவன் நீங்கள் வாங்க பண்ணலாம் தீவுக்கு வாங்கன்னு இருப்பாங்க. நல்ல வேலை போல. ஓகே, போயிருந்தாரு இங்கே. இல்லை நான் வரும்போது கூட பார்த்தேன், சீமான் பேர்லாம் கூட அதில் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இல்லை சீமான்லாம் அது வந்து இவங்களா சேர்த்து கோர்த்து விடுறது, புரியுதா. நீங்கள் வந்து அது ஏற்கனவே இந்த இங்கிலாந்து ராணி இறந்த உடனே பக்கிங்ஹாம் பேலஸ்லேருந்தே ஒரு லெட்ரு வந்தது பார்த்தீங்களா, ஒரு சீலோடு வந்தது. நான் இறந்து விட்டேன், நான் இறந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்த சீமான் என்பவன் என்னோடு பழக்கம் உள்ளதாக சொல்வான், அதை நீங்கள் நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படிக்கு இங்கிலாந்து இளவரசின்னு சொல்லி போட்டு சீல் அடிச்சு. ஓகே, என் வீட்டில் சாப்பிட்டதாகவோ என்னோடு பழகியதாகவோ என்னுடைய பல நாட்கள் இவன் சொல்வதெல்லாம் நான் கேட்பேன் என்பதாகவோ கடிதங்கள் வரலாம், அதை நம்பாதீர்கள், சாகும் முன் அப்படின்னு போட்டு இளவரசி அப்படின்னு போட்டு சீல் அடித்து போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சீமான்லாம். ஓகே சார், இன்னொரு பக்கம் இப்போ ட்ரம்ப் ஈரான் கூட அந்த பஞ்சாயத்து வேற போயிட்டு இருக்கு. அதில் இப்போ ஓமனில் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து ஓகேன்ட்டாங்க. இவர் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல முடிவை எட்டலை அப்படின்னா விளைவுகளை சந்திக்க வேண்டும். இல்லை அந்த போரே முடிச்சு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மாமாக்காரனால உலக போற நடக்காம போச்சு. அதான் நான் கேட்குறேன். அதான் அவன் ஒரு தீய சக்தியாக இருக்கலாம், இருந்தாலும் அவன் செத்தும் நம்மளை காப்பாற்றி வச்சுருக்கான்றதான் நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா இந்நேரம் இப்போ ஈரான் அடிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுனால அப்படியே ஆஃப் ஆகி போய் நிற்கிது எல்லாம் பாதியில். ஓகே, அமைதியாக இருக்காரு. அமைதியாக இருக்குது. நமக்கு பேச்சுவார்த்தை நடக்க போகுது சொல்கிறாங்களே, ஓமன் நடக்க போகுது, ஒரு விளைவை சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் சொன்னதெல்லாம் இல்லை, அது அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கே 18% குறைச்சது கூட இந்த ஃபைல்ஸு ஒரு காரணமாக பேசப்படும் போது புரியுதா அவங்களுக்கு. அப்போ அவனுக்கு ஒரு மாமா ஒரு கேடு கெட்டவனாக இருந்தால் கூட அவனால் நமக்கு நல்லது நடந்துக்கு, அதுக்கு தான் ஜிக்கு மாலை போட்டாங்க தெரியுமா. இல்லை மோடி மிரட்டதா இல்லை, மோடிஜிக்கு மாலை போட்டாங்க. இல்லை இந்த இது இவ்வளோ இதாக தீர்த்து வச்சுட்டீங்க, 80% வந்ததுக்கு. ஆமாம், தீர்த்து வச்சாரு ராஜதந்திரி அவர் அப்படின்னு. எவனையோ போய் கட்டி பிடிக்க, அவனை அமெரிக்காக்காரன் கொல்ல, அவன் பெரிய மாமாக்காரன் தெரிய, புரியுதா அவங்களுக்கு. கடைசியில் வந்து பார்த்தா 6 கொலை ஆறுமுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. 6 கொலை ஆறுமுகம். ஆமாம், கவுண்டமணி போயிட்டே இருப்பாப்புல 6 கொலை விழுந்து ஒருத்தன் செத்து போயிடுவான். கவுண்டமணி தாதா ஆயிடுவான். தாதா ரவி சொல்லுவாப்புல அந்த 6 கொலை ஆறுமுகத்தை வர சொல்லியாரு. அந்த அண்ணன் எப்படி நீங்கள் அவனை போட்டுருங்க, நீங்கள் பண்ணிடுவீங்க, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அப்போ தான் கவுண்டர் பண்ணி இந்த பக்கம் திரும்பி அழுவான். நானாக போயிட்டு இருந்தேன், தென்னங்குலை விழுந்து செத்து போயிட்டான், ஏனே 6 கொலை ஆறுமுகம் சொல்லி கொலையெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. நானும் கொலையை பண்ணதில்லை நான் கதறுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி பேராயிரும், எவனோ ஏதோ பண்ண
புரியுதா, இவங்களுக்கு நேம் ஆகி போயிடும். ஓகே, அந்த மாதிரி நேம் ஆயிடுச்சு இப்போ அந்த இருக்கு. மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு நேரத்துக்கு நன்றி.